திருச்சிற்றம்பலம். மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவை வரிவளை கைமட மாணி பங்கையற் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடோறும் பரவ பொங்கழலுருவன் பூத நாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இங்கு நாம் குறிப்பிடுகின்ற நேரக் கணிப்பீடானது இலங்கை இந்திய நேரக் கணிப்பீட்டிற்கு அமைவானது. நீங்கள் வாழும் தேசங்களிலே இருக்கக்கூடிய சூரிய உதயத்திற்கு நேர மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலே நீங்கள் இதனை மீளவும் கணிப்பீடு செய்து கொள்ள முடியும். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சோபகிருது வருஷம் வைகாசி மாதம் 1ஆம் நாள், ஆங்கிலத்திற்கு 2023ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் திகதி. இன்றைய தினத்தில் திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை முதலிலே பார்க்கலாம். இன்று அதிகாலை 3:44 வரையும் தசமி திதியும் அதனைத் தொடர்ந்து ஏகாதசி திதியும் ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று காலை 10:07 வரையும் பூரட்டாதி நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் முதலிலே பார்த்தால் காலையிலே 6:32 தொடக்கம் 7:28 வரை காணப்படுகின்றது. தினத்தில் ராகு காலமானது 7:30 தொடக்கம் 9 மணி வரை இருப்பதுடன் யமகண்டமானது 10:30 தொடக்கம் 12 மணி வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையான நாளாகும். நீங்கள் இதுவரை செய்து கொண்டு அல்லது இயங்கு நிலையிலே இருக்கின்ற அத்தனை செயல்பாடுகளும் உங்களுக்கு சாதகமானதாக, நீங்கள் விரும்பிய வண்ணம் நிறைவு நிலையை தருவதாக இன்றைய தினம் அமைந்திருக்கும். இன்று உங்கள் இல்லத்திலும் மங்கள நிகழ்வுகள் இடம்பெறக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கல்வி செயற்பாட்டில் ஈடுபாடுடன் இருப்பவர்களுக்கு சிறந்த நாளாகவும் ஏனைய உத்தியோகத்தர்களுக்கும் சிறந்தொரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மங்களகரமான நாளாக காணப்படுகின்றது. வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் அமைந்திருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களிலும் உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். மேலும் இன்றைய தினத்திலே நீங்கள் உங்கள் இல்லத்திலும் அல்லது உறவு நிலையில் இருப்பவர்களுடைய இல்லங்களிலும் மங்களகரமான சுபகரமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு சூழலும் ஏது நிலையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி.
மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் என்று குறிப்பிடலாம். நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இவ்வாரம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு சுபகரமான நல்ல செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலே நன்மைகள் நடைபெறும். அதுபோல் நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலே லாபகரமான சூழலும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் பலவிதமான நல்ல செயல்களை ஆரம்பிப்பீர்கள். செய்வதற்குரிய ஒரு ஏது நிலை பற்றியும் சிந்திப்பீர்கள். இன்றைய தினம் உங்கள் இல்லத்திலும் சகலகரமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய அல்லது ஒரு விருப்பு நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விடயங்களிலே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைந்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுடன் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். தொடர்ந்து துலா ராசி. துலா ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகும். மேலும் பிரயாண காலத்திலே நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பினை தரும். உடல் ஆரோக்கியத்திலே சற்று தளர்வு நிலை இருந்தாலும் விரைவிலே தேக ஆரோக்கியம் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் தேக ஆரோக்கியத்தை வேண்டி உங்கள் குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிதானமும் பொறுமையும் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் நிதானமாக செயல்படுவது சிறப்பு. தொடர்ந்து இன்றைய தினத்தில் நீங்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து தனுர் ராசி. தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுபகரமான நாளாகவும் வெற்றிகரமான ஒரு நாளாகவும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் எதிர்பார்க்காத விடயங்களிலே அல்லது இடங்களிலே இருந்து உங்களுக்கு அழைப்புகள் கிடைக்கும். அந்த அழைப்புகளுக்கு சரியாக கௌரவம் செலுத்துகின்ற பொழுது நீங்கள் நினைத்ததை விட அதிகமான நேரம் அந்த குறிப்பிட்ட சேவை தொடர்பிலே செலவழிச்சிருக்கலாமோ என்று கூட தோன்றும். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பக்திபூர்வமான நாளாகும். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களிலும் உங்களுக்கு சாதகத்தன்மை நிறைந்து காணப்படும். இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மேன்மை பொருந்திய நாளாகும். மேன்மை மிக்க நாள் என்று குறிப்பிட முடியும். இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாட்டுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து நிறைவாக மீன ராசி. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையான நாளாகும். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் வெற்றி வாய்ப்பினை தருவதாக உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாட்டுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சாலச் சிறந்தது. இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் என அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.